வெல்கம் பேக். இது இடப்படுத்தும் விழா. இந்த வீடியோவில் கிட்ஸுங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி ரீசெண்ட் இயரில் நல்ல ரேட்டிங்கோட ரிலீஸ் ஆன பெஸ்ட்டான 5 அனிமேஷன் படங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எல்லா படங்களுமே தமிழ் டப்ல அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணி இந்த மூவிஸை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை யாராவது புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி பெஸ்ட் ஹாலிவுட் மூவிஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க இப்போ வீடியோவை ஆரம்பிக்கலாம். லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற மூவி இந்த வருஷம் ரிலீஸ் ஆன குங்ஃபு பாண்டா பார்ட் 4. படத்தோட கதை என்னன்னா, டிராகன் வாரியரா இந்த உலகத்தையும் மக்களையும் காப்பாற்றிட்டு வந்த பாண்டா கிட்ட பாண்டாவுடைய மாஸ்டர் இனிமே இந்த டிராகன் வாரியரோட போஸ்டிங் உனக்கு தேவைப்படாது, இதை வேற ஒருத்தருக்கு நீ கொடுத்தே ஆகணும்னு சொல்றாரு. ஸோ பாண்டாவும் இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒத்துக்க மாட்டேங்குது. பட் இருந்தாலும் வேற வழி இல்லாம இதுக்கு ஒத்துக்குது. மாஸ்டர் சொன்ன மாதிரி இந்த பாண்டா இந்த டிராகன் வாரியர் போஸ்ட்டுக்கு தகுதியான ஒரு ஆளை தேடி கண்டுபிடிச்சதா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தினுடைய மீதி கதை. ஆக்ஷன் காமெடின்னு படம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போகும். படத்தை நீங்க என்ன பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம ரெடோ பாத்துருங்க. லிஸ்ட்ல நம்ம செகண்ட் பார்க்க போற மூவி 2017 ரிலீஸ் ஆன டெஸ்மி கப்பல் மீ 3. படத்தோட கதை என்னன்னா, ஒரு பெரிய வில்லனா இருந்து இதுக்கப்புறம் எந்த ஒரு வில்லத்தனமும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி திருந்தி திருட்டு வேலைகள் எல்லாம் பண்றவங்களை எல்லாம் பிடிக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட் டீம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. படத்துடைய வில்லன் ஒரு பெரிய டைமண்டை திருட போறதா இந்த ஏஜென்ட் டீமுக்கு ஒரு நியூஸ் வருது. ஸோ இந்த டீம் வந்து நம்ம ஹீரோவை அவனை பிடிக்க சொல்லி அனுப்புறாங்க. அங்க போன ஹீரோ டைமண்டை எப்படியோ காப்பாத்திடுறாரு. ஆனா அந்த திருடனை பிடிக்க மிஸ் பண்ணிடுறாரு. இதனால ஹீரோவை எதுக்குமே லாய்க்கலன்னு சொல்லி அந்த வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. ஸோ ஏன்னா ரொம்பவே டிப்ரெஷனுக்கு போயிடுறாரு ஹீரோ. அப்பதான் ஹீரோ தன்னுடைய ட்வின் பிரதரான இன்னொருத்தரை மீட் பண்ண போறாரு. அங்க போன ஹீரோ கிட்ட உனக்கு திருட்டு பண்றதுனா பிடிக்குமா, கடைசியா ஒரு திருட்டு பண்ணலாமான்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோவும் வேற ஆப்ஷனே இல்லாம அதுக்கு ஒத்துக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எதை கொள்ளை அடிச்சாங்க, ஸோ இவங்களுக்கு நடந்த பிரச்சனைகள்லாம் என்ன அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. மினியன்ஸ் காமெடியோட இந்த படம் ரொம்பவே நல்லா இருக்கும். படத்தை நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம ஒரு படத்தை பாத்துருங்க. லிஸ்ட்ல நம்ம தேர்ட் பார்க்க போற மூவி 2021 ரிலீஸ் ஆன பீட்டர் ராபிட் 2 த ரன்அவே. IMDb இருந்து இந்த படம் 6.2 ரேட்டிங் வாங்கியிருக்கு. படத்தினுடைய கதை என்னன்னா, இந்த படம் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட எண்ட்ல இருந்து அப்படியே கண்டினியூ ஆகுது. கதை என்னன்னா, ஒரு 4 ராபிட்ஸ் ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகுது. அவரு கல்யாணம் பண்ணிட்டு வந்த லேடி பீட்டர் ராபிட்னு சொல்லி ஒரு புக்கை ரைட் பண்றாங்க. அவங்க எழுதின புக்கை மார்க்கெட் பண்றதுக்காக சிட்டில இருந்து ஒரு ஆஃபர் வருது. இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு சொல்லி எல்லாருமே சிட்டிக்கு கிளம்பி போறாங்க. இந்த ராபிட்ஸோட போன இடத்துல ஆஃபர் கொடுத்தவங்க புக்ல சில சேஞ்சஸ் பண்ண சொல்றாங்க. அதுக்கு இவங்களும் ஒத்துக்கிறாங்க. அந்த சேஞ்சஸ் என்னன்னா, நம்ம ராபிட்ஸ்ல ஹீரோவான ராபிட்டை நம்ம வில்லனா போர்ட்ரேட் பண்ணி அந்த புக்ல காமிக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்களும் அந்த கேரக்டரை மாத்தி வில்லனா அமைச்சிருப்பாங்க. ஏகப்பட்ட இடத்துல பேனர்ஸும் வச்சிருப்பாங்க. இதையெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ ராபிட் அந்த ஃபேமிலியை விட்டு மொத்தமாவே பிரிஞ்சு சிட்டிக்குள்ள போகுது. பிரிஞ்சு போன நம்ம பீட்டர் ராபிட் என்ன மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சுது, ஸோ கடைசியில் அதோட ஃபேமிலியோட ரிட்டர்ன் ஒன்று சேர்ந்துதாங்கிறது தான் இந்த படத்தினுடைய மீதி கதை. படம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். படத்தில் உள்ள ஒவ்வொரு கேரக்டருமே நம்ம கூட ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். படத்தை நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம ஒரு தடவை படத்தை பார்த்துருங்க. லிஸ்ட்ல ஃபோர்த்தா பார்க்க போற மூவி 2023 ரிலீஸ் ஆன மைக்ரேஷன். IMDb இருந்து இந்த படம் 6.7 ரேட்டிங் வாங்கியிருக்கு. படத்தோட கதை என்னன்னா, 2 குட்டி வாத்துங்க ஒரு குளத்துல அதுங்களுடைய பேரண்ட்ஸோட வாழ்ந்துட்டு இருக்குங்க. இந்த குட்டி வாத்துங்களுடைய அப்பா இந்த குட்டிங்க கிட்ட இந்த குழந்தை நமக்கு எல்லாமே, இந்த குளத்தை விட்டு நம்ம எங்கேயாவது போனோம் அப்படின்னா நம்ம இறந்து போயிடும்ன்ற மாதிரி இந்த குட்டிங்க கிட்ட சொல்லி இந்த குளத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்குங்க. ஒரு நாள் ஒரு வாத்து கூட்டம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து போகும்போது இந்த 4 வாத்துங்க வாழக்கூடிய அந்த குளத்துல வந்து ஸ்டே பண்ணிட்டு அப்புறமேட்டுக்கு பறந்து போகுதுங்க. இதை பார்த்த குட்டி வாத்துங்க அதோடைய பேரண்ட்ஸ் கிட்ட நம்மளும் இந்த மாதிரி வேற இடத்துக்கு போகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துதுங்க. ஸோ இதனால அந்த பேரண்ட்ஸ் வாத்துங்க இந்த குட்டி வாத்துங்க கூப்பிட்டுக்கிட்டு வேற இடத்துக்கு பறந்து போக ஆரம்பிக்குதுங்க. இதுங்களுடைய ஜேர்னில ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுதா, இதுங்க நினைச்சபடி வேற இடத்துக்கு போய் சேர்ந்துதான்ன்றது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஃபீல் குட் மூவி. கண்டிப்பா இந்த படத்தை நீங்க என்ன பார்க்கல அப்படின்னா மறக்காம ரெடோ பாத்துருங்க. லிஸ்ட்ல கடைசியா பார்க்க போற மூவி 2022 ரிலீஸ் ஆன சிப் அண்ட் டேல் ரெஸ்கியூ ரேஞ்சர்ஸ். IMDb இருந்து இந்த படம் 7 ரேட்டிங் வாங்கியிருக்கு. படத்தோட கதை என்னன்னா, சிப் அண்ட் டேல்னு சொல்லி ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க 2 பேரும் படிப்பு முடிச்சிட்டு நடிக்கிறதுக்காக வாய்ப்பு தேடி போறாங்க. இவங்க போன இடத்த இவங்களுடைய திறமையை பார்த்துட்டு இவங்களை வச்சு ஒரு டிவி சீரிஸ் ஒன்று பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சீரிஸ் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிடுது. ஸோ இவங்களுமே ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு சில காரணங்களால இவங்க 2 பேருமே பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களை வச்சு இந்த டிவி சீரிஸ் ஆரம்பிச்சவங்களை யாரோ கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவரை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த சிப் அண்ட் டேல் ஒன்று சேர்றாங்க. இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கிறது தான் இந்த படத்தினுடைய மீதி கதை. படம் போரிங்கே இல்லாமல் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும். நீங்க இன்னும் படத்தை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம ஒரு படத்தை பார்த்துருங்க. அவ்வளவுதான் இன்னைக்கான இந்த வீடியோ. இன்னைக்கு பார்த்த மூவிஸ்ல உங்களுக்கு எந்த படம்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு, இதை விட இன்னும் பெஸ்டான அனிமேஷன் மூவிஸ்லாம் எதுன்னு உங்களுக்கு தோணுதோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி பெஸ்ட் மூவிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய்.